Hi guys, welcome to Besant Technologies, Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் வித்யா. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் ஃப்ரண்ட் டெவலப்பர் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம். ஸோ அவங்க ப்ரொஃபைலில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அவங்க 2021 பாஸ்ட் அவுட். வாங்க அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வித்யா. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சீங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட்? நான் திருநெல்வேலி சார். நான் படித்தது வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூர். நீங்கள் நேட்டிவ் திருநெல்வேலி, படித்தது தஞ்சாவூர். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தேன். 2021 பாஸ் அவுட். ஸோ நான் முடிச்சுட்டு சிஏ எடுத்திருந்தேன். சிஏ படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு ஐடியில் வரலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இங்கே ட்ரைனிங் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணேன். எனக்கு ஃபைனலி கிடைச்சிச்சு. காட் கிரேஸ் அண்ட் எல்லாம் நல்லா ட்ரைனிங் நல்லா இருந்ததுனால எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படிங்க ஜாயின் பண்ணீங்க? தெரிஞ்சவங்க மூலமாக ரெஃபரன்ஸில் தான் வந்து. ஸோ இப்போ நீங்கள் அட்டன் பண்ண இன்டர்வியூ தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே ஆஃபர் வாங்கிட்டீங்க. மொத்தம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு? எனக்கு மொத்தம் 5 ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஆப்டிட்யூட் ரவுண்ட் இருந்துச்சு. எத்தனை क्वेश्चंस ஆப்டிட்யூட்? ஆப்டி 30 மினிட்ஸ் ரவுண்ட் அது. ஒரு டைம் கொடுத்தாங்க. ஓகே 30 மினிட்ஸ் ரவுண்ட் அது. ஸோ வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒர்க் ஷீட் இருந்துச்சு. நேராக டேரக்ட் இன்டர்வியூ தான் இருந்துச்சு அது. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் வந்து டெக்னிக்கல் ரவுண்டு. அன்றைக்கே வந்து ஹெச்ஆர் மீட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நேர்லேயும் வந்துட்டு ரியாக்ட் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஜேஎஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. மெயினாக ரியாக்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டாங்க. ஸோ தேர்ட் ரவுண்ட் வந்து டாஸ்க் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் கொஞ்சம் பார்த்துட்டு ஃபோர்த் ரவுண்டும் இன்னும் கொஞ்சம் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, இன்னும் பெட்டராக பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்காக. ஸோ ஃபோர்த் ரவுண்டும் முடிச்சாச்சு. ஃபைனல் ரவுண்ட் வந்து அட்வான்ஸ்டு ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ் மாதிரி இருந்துச்சு. கேட்டது எல்லாமே ரியாக்ட் ரிலேட்டட் தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ் எல்லாமே. எனக்கு கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸ் டாஸ்க் என்ன கொடுத்தாங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டாங்க, அந்த டாபிக்ஸ் அட்லீஸ்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துச்சு அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓகே சார். ஸோ ரியாக்டில் வந்து ஸ்டார்டிங்கில் செகண்ட் ரவுண்டில் வந்துட்டு ப்ராப்ஸ் பற்றி, அப்புறம் நார்மல் ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, அப்புறம் ஹூக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, ஜென்ரலாக கேட்டாங்க. அப்புறம் ஒரு ஹூக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க, ரிடக்ஸ் பற்றி ஜென்ரலாக என்ன தெரியுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது விர்ச்சுவல் ராம் பற்றி கேட்டிருந்தாங்க சார். மெயினாக இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட் டாஸ்க் வந்துட்டு அவங்களே ஒரு இது சொல்லி கொடுத்துட்டாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்துச்சு. லைக் மார்க்கெட் பேஸ்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஃபோர்த் ரவுண்ட் டாஸ்க் வந்து யூடியூப் க்ளோன் மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ஃபுல்லாக அந்த மாதிரி இல்லாமல் இவங்க கொடுத்தது மட்டும் பண்ண சொன்னாங்க. பெரிய லெவலில் எல்லாமே நார்மலாக ஒரு 3 டேஸில் முடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. டைம் கொடுத்தாங்க. ஆமாம், ஒரே நாள் இல்லை, ஒரு 2 டேஸ் 2.5 டேஸ் டைம் கொடுத்தாங்க. ஸோ முடிச்சு அந்த டைம்க்குள்ள சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் ரவுண்ட் வந்து ஃபைனல் ரவுண்டு. அங்கேயே வந்து டாம் சர்வர் பற்றி எல்லாமே கேட்டிருந்தாங்க சார். இங்கே ஃப்ரண்ட் அண்ட் ப்ரிப்பரேஷனில் இவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ மோஸ்ட்லி அந்த ரிலேட்டடாக தான் கொஸ்டின் வந்துச்சு. வெளியே இருந்து வர மாதிரி எதுவுமே இல்லை. ஃபைனல் கொடுத்தது கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாலே கிளியர் பண்ணிடலாம். அண்ட் தென் வேற ஃபைனல் ரவுண்டில் ஜென்ரல் டிஸ்கஷன் மட்டும் சார். இங்கே உங்களுக்கு எடுத்த ட்ரைனர்ஸ் யாராவது எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆன்லைனில் இருந்தேன் சார். நெக்ஸ்ட் இங்கே ஆஃப்லைன் வரும்போது ஸ்டாலின் சார் ஜேஎஸ்க்கும் இம்ரான் வந்து ரியாக்டுக்கு வந்து இம்ரான் சாரும் எடுத்தாங்க. ஸோ வந்து இங்கே ஆன்லைன் விட எனக்கு நேரில் வரும்போது ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் அண்ட் ட்ரைனிங் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். இன்டர்வியூக்கு அங்கேயே என்னென்ன கொஸ்டின்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால பெட்டராக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இன்டர்ன்ஷிப் வந்து. ஸோ இங்கே உங்களுக்கு இன்டர்வியூ சப்போர்ட் பண்ண ஹெச்ஆர் சைட்லேருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு உங்களுக்கு? கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாமே ஓகே தான் சார். அவங்க ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஓகே. யாரும் உங்கள் கோஆர்டினேட்டராக இருந்தது உங்களுக்கு ஹெச்ஆர் டீம்? நம்ம அதில் பெசன்ட் டெக்னாலஜிஸ் வேலை செய்யல. ஜெயமுருகன் சார் இருந்தாங்க, கபில் சார் இருந்தாங்க, கார்த்திக் சார் இருந்தாங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப கோஆர்டினேட் பண்ணாங்க. நான் இன்டர்வியூ போகும்போது கூட எனக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் டே கால் பண்ணுறதுலேருந்து எல்லா சப்போர்ட்டுமே அவங்க சைட்லேருந்து இருந்துச்சு. ஸோ 2020 நீங்கள் இங்கே என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க? இங்கேயா சார்? நான் வந்து கிரெட் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கேம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் நார்மலாக சிம்பிளிஃபிகேஷன். அப்புறம் அவங்க டெய்லி கொடுக்குற டாஸ்க் பண்ணாலே ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகும். ஸோ இந்த கெரியர் கேப்புக்கு அப்புறம் என்ட்ரி கொடுத்தது எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன்? இப்போ நிறைய பேர் உங்கள் கேட்டகரியில் இருப்பாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன், இல்லை நான் ஐடியில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து நான் ஐடியில் போயிட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஐடிக்கு அப்புறம் ஐடிக்குள்ள மூவ் ஆவாங்க. ஸோ இவங்கெல்லாம் இதை கற்றுக்க முடியுமா? எவ்வளோ குயிக்காக ஜாப் ஆக முடியும்? ஈஸி தான் சார். கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சார் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக தான் இருக்கும் சார். இங்கே நிறைய ஹெல்ப்பும் நமக்கு இருக்குது. வெளியே அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. இங்கே நமக்கு தெரியல கூட உட்காந்து சொல்லி தரது கூட ட்ரைனர்ஸ் டியூட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால கரெக்டாக சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டாலே நம்ம அப்டேட்டடாக இருக்கும். கரெக்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள், ஏதாவது சப்போர்ட்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஓகே, தேங்க்யூ.